Good morning students. Last class we have seen the biotic factors. Biotic factors la வந்து first என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து மியூச்சுவலிசம்னா என்னென்னு பார்த்தோம், காமன்சாலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். மியூச்சுவலிசம் அண்ட் காமன்சாலிசம் ஆர் பிலாங்ஸ் டு தி பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். இன் தட் கேஸ் போத் வில் கெட் பெனிஃபிஷியல் பை ஈச் அதர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒன் ஆஃப் த இன்ட்ராக்டிங் ஸ்பீசிஸ் வந்து பெனிஃபிட் ஆகும், அதர்ஸ் இஸ் ஹார்ம்டு. ஓகே, ஸோ தட் இட் இஸ் கால்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ரெண்டு மியூச்சுவல் பயோட்டிக் லைஃப்பில் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து பெனிஃபிஷியலாகவும் இன்னொரு ஆர்கானிசம் வந்து ஹார்ம்ஃபுல், அதனால் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் நாட் பி ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிடேஷன்ஸ், பேராசிட்டிசம் அண்டு காம்படிஷன் அண்ட் அமன்சாலிசம். பேராசைட்ஸ் அப்படின்னக்குள்ளே என்னது, ஹோஸ்ட் பிளான்ட் மேலே பற்றி வாழக்கூடிய உயிரினங்கள் தான். இந்த ஆர்கானிசம் விச் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த பேராசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோஸ்ட் பிளான்ட்டில் இருந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், தானே உணவை தயாரிச்சுக்கும். ஸோ இட் வில் பி பெனிஃபிட்டட். ஹோஸ்ட் பிளான்ட் வில் நாட் பி அஃபெக்ட் பை த பேராசைட்டிக். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து என்னது, நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ப்ரிடேஷன் அப்படின்றது என்னென்னா, it is an interaction between two species, one of which captures, kills and eats up other. ஸோ நம்மளுக்கு பிக்சர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் பிளான்ட்டோட மெயின் கேரக்டர் என்ன, பிக்சர் பிளான்ட் அப்படின்றது இன்செக்டிவோரஸ் பிளான்ட் இல்லையா. அதெல்லாம் வந்து ப்ரிடேஷன். ப்ரிடேட்டர் அப்படின்றது என்ன, இறைக்காக அடுத்த உயிரினத்தை கொல்லக்கூடியது, அதுதான் ஸ்பீசிஸ் விச் கில்ஸ் இஸ் கால்டு ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். விச் கில்டு இஸ் கால்டு ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். ப்ரே அண்ட் ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரிடேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிளான்ட்டில் வந்து இப்போ ப்ரே அண்ட் ப்ரிடேட்டர் அப்படின்னக்குள்ள டைகர் கில்ஸ் த டீர் அப்படின்னக்குள்ள டைகர் இஸ் த ப்ரே அண்டு டீர் இஸ் த ப்ரிடேட்டர் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ளார என்ன இருக்கும், எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரிடேஷனுக்கு எக்ஸாம்பிள். இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னக்குள்ள என்னது, ட்ரொசேரா, சட்யூ பிளான்ட், பிச்சர் பிளான்ட், நெப்பந்தஸ், வீனஸ் ஃப்ளைட்ராப், யுட்ரிகுலேரியா, இது எல்லாமே வந்து என்னது, இன்செக்டிவோரஸ் பிளான்ட். ஒய் இட் இஸ் ஈட்டிங் த இன்செக்ட்ஸ். ஸோ நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து டு காம்பன்சேட் தட் நைட்ரஜன் டிஃபிஷியன்சி இட் வில் பி catch the insect and digest and absorb the nitrogen component from the insect. So this type of interactions are called predations. Okay, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பிக்சர் பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி யுட்ரிகுலேரியா கொடுத்துருக்காங்க. இன்செக்டிவரஸ் பிளான்ட் யுட்ரிகுலேரியா அப்படின்றது பிளாடர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த பிளாடருக்குள்ளே இன்செக்ட் வந்து when the insect will be sitting in the bladder, the rim of the bladder will be closed and the insects will be digested with the enzymes which is segregated by the pitcher plant. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்னது, ப்ரிடேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஹெர்பிவோர்ஸ், நிறைய ஹெர்பிவோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரிடேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. See, many herbivores are predators. Cattle, camels, goats, etc. frequently browse on the tender shoots of herbs, shrub and trees. Generally, annuals suffer more than the perennials. Grazing and browsing may cause remarkable changes in vegetation. Nearly 25% of all insects are known as phytophagous, feeds on plant sap and other parts of the plant. ஸோ என்னது, ஹெர்பிவோரஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரிடேட்டர் அப்படின்றாங்க. ஹெர்பிவோரஸ் அப்படின்னா என்ன, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹெர்பிவோரஸ். ஸோ அது என்ன பண்ணும், தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹெர்பு ட்ரீஸ் இருக்குல்ல, ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாழக்கூடியதாக இருக்கக்கூடியது. தென் மெனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் எவால்வ்டு டு அவாய்ட் தயர் ப்ரிடேஷன்ஸ் பை பிளான்ட். ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும், எல்லா பிளான்ட்டும் ஈட்டன் பை த கேட்டில்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னக்குள்ளார the production, the particular species will be destroyed. So plant itself it has a defense mechanism. Defense mechanism na enna, adhaadu தாவரங்கள் தன்னையே பாதுகாத்து கொள்றதுக்காக நேச்சுரலாகவே ஒரு சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒப்பன்ஷியா இருக்கு இல்லையா, ஒப்பன்ஷியாவில் வந்து ஸ்டெம் மாடிஃபைட் ஆஸ் எ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், லீஃப் ரெடியூஸ்ட் ஆஸ்னா தான் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒப்பன்ஷியாவில் வந்து என்னது, அந்த முட்கள் மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கல்லாம் பார்த்தீங்க, சப்பாத்திக்கல் எப்படி இருக்கும், ஸோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்டெம்மு, லீஃப் மாதிரி இருக்கும். லீஃப் ரெடியூஸ் ஆஸ் எ தான். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெம் போர்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ளஷியாக இருக்கும், வாட்டர் ஸ்டோரேஜ் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளஷியை வந்து அனிமல்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அது வந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த முட்கள் போன்ற மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இது ஒன் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஆக்சுவலாக இந்த
லீஃப் இஸ் ரெடியூஸ்டு ஆஸ் அன் தான் முட்களாக மாறி இருக்கிறது எதுக்காக அப்படின்னா டு ரெடியூஸ் தி லாஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வாட்டர் கண்டென்ட் மெயின்லி. ஓகேவா, அதுவே வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாகவும் இங்கே ஒர்க் ஆகுது. அது தவிர கலோட்ராஃபிஸ். கலோட்ராஃபிஸ் அப்படின்றது வந்து என்னென்னா கலோட்ராஃபிஸ் அப்படின்றது என்ன, எருக்கஞ்செடி இருக்குல்ல, எருக்கஞ்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்கி லேட்டக்ஸ் செக்ரியேட் ஆகும். அது வந்து சம்வாட் பாய்சனஸ். ஸோ அந்த மாதிரி பாய்சனஸ் இருக்கும் பொழுது என்னாகும், when the animals eat it will cause some allergic problems to the animals. ஸோ அது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். தென் tobacco produces nicotine, coffee plant produce caffeine, cinchona plant produces quinine, thorns of bougainvillea, spines of opuntia and latex of cacti also protect them from predators. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்களையும் டொபாக்கோவில் வந்து நிக்கோட்டின், நார் நிக்கோட்டின், அனாபேசின் அப்படின்ற அல்கலாய்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி காஃபியில் வந்து கஃபைன், சின்கோனா பிளான்ட்டில் வந்து குயினின் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ். அதெல்லாமே ஒரு அந்த தாவரத்தை பாதுகாக்க பயன்படக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசமாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னது நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். அதில் வந்து ப்ரிடேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து parasitism. Parasitism அப்படின்றது என்னது, இட் இஸ் an interactions between two different species in which the smaller partner parasites obtains food from the larger partner. அதாவது parasitism அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்மால் பார்ட்னர் வந்து என்னாகும், ஏதாவது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டில் வந்து இட் வில் பி அப்சர்வ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, ஸோ த parasite species is harmed based on the host parasite relationship. Parasitism is classified into two types. அது வந்து என்னென்னா ஹோலோ பேரசைட் அண்டு ஹெமி பேரசைட். என் புக்கு நானே இது ஏறுமை பேசுகிறேன். ஸோ parasitism அப்படின்றது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் parasitism. தே ஆர் ஹோலோ parasitic அண்ட் ஹெமி parasites. ஹோலோ அப்படின்னா முழுவதுமாக ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியவை. ஹெமி அப்படின்றது பார்ஷியல் parasites தான் வந்து என்னது சொல்கிறோம், ஹெமி parasites அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹோலோ parasites அப்படின்னா என்னென்னா the organisms are dependent upon the host plant for their entire nutritions. அதாவது அதோட முழு என்டையர் நியூட்ரிஷன்ஸ்க்கு ஃபுல்லாக வேறு ஒரு ஆர்கானிசம் ஹோஸ்ட் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா அது வந்து ஹோலோ பேரசைட்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்டு டோட்டல் பேரசைட். ஸோ பேரசைட் ஹோலோ பேரசைட் இஸ் அதர்வைஸ் கால்டு டோட்டல் பேரசைட். அதே மாதிரி ஹெமி அப்படின்னா என்னது, பாதி அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்ஷியல் பேரசைட்ஸ். இதிலே வந்து டோட்டல் பேரசைட்ஸில் வந்து டோட்டல் ரூட் பேரசைட்ஸ் இருக்குது, டோட்டல் ஸ்டெம் பேரசைட் இருக்குது. அதே மாதிரி பார்ஷியல் ரூட் பேரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டோட்டல் பேரசைட்ஸ் அப்படின்றது என்ன, நம்ம இன்செக்டிவோரஸ் பிளான்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் லாஸ்ட் இயர் படித்தோமா, ஞாபகம் இருக்கா, சார்ட் போட்டு படித்தோமே. ஃபிசியாலஜியில் வந்து ஆஞ்சியோஸ்பெர்மிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் படித்தோமா, அது எல்லாமே தான் திரும்பவும் இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோலோ பேரசைட்ஸ்க்கு கஸ்குட்டா கொடுத்துருக்காங்க. கஸ்குட்டா அப்படின்றது டோட்டல் ஸ்டெம் பேரசைட் ஆஃப் தி ஹோஸ்ட் பிளான்ட் அக்கேஷியா. அக்கேஷியா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டெம் பேரசைட் தான் வந்து என்னது கஸ்குட்டா. ஸோ இதுதான் வந்து என்னது கஸ்குட்டா. நம்ம ஏரியாவில் நிறைய இருக்கும். இந்த அத்தனூர் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் நீளமாக மஞ்சள் கலரில் த்ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கஸ்குட்டா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே வந்து என்ன ஹோஸ்ட் பிளான்ட்டோட ப்ளோயம் வரைக்கும், ப்ளோயம் அண்ட் சைலம் வரைக்கும் அதோட நாடியூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே வரைக்கும் போகும். ஸோ அப்போ சைலம்லேருந்து வாட்டரையும் ப்ளோயம்லேருந்து ஃபுட் மெட்டீரியலையும் அப்சர்வ் பண்ணி இட் வில் பி லிவ் தயர் லைஃப். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணும், டோட்டலாக வந்து எதை தான் சார்ந்து இருக்குது, ஹோஸ்ட் பிளான்ட்டை தான் சார்ந்து இருக்குது. ஸோ தட் இட் இஸ் கால்டு டோட்டல் பேரசைட்ஸ். ஓகே, தென் கஸ்குட்டா ஈவன் கெட்ஸ் ஃப்ளவர் இன்டியூசிங் ஹார்மோன் ஃப்ரம் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட். தென் பால்னோஃபோரா, ஒரபான்ச்சி அண்டு ரஃப்லேஷியா ஆர் தி டோட்டல் ரூட் பேரசைட்ஸ் ஃபவுண்ட் ஆன் ஹையர் பிளான்ட்ஸ். இந்த ஒரபான்ச்சி அண்டு ரஃப்லேஷியா அப்படின்றது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ரஃப்லேஷியா. அதில் வந்து இது ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா
கஸ்குட்டா வந்து டோட்டல் ஸ்டெம் பேரசைட், இது வந்து என்னது டோட்டல் ரூட் பேரசைட். ஓகே, ஸோ அந்த ரூட்டில் வந்து என்ன பண்ணும், ஹோஸ்ட் பிளான்ட்டோட ரூட்டில் வந்து அது அதோட சைலம் ப்ளோயம் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணும், அதாவது ஊடுருவி செல்லும். அப்போ அந்த சைலம்லேருந்து வாட்டர் கண்டென்ட்டையும் ப்ளோயம்லேருந்து ஃபுட் மெட்டீரியலும் எடுத்துகிட்டு உயிர் வாழக்கூடியது. ஓகேவா? ஸோ பேரசைட் அப்படின்றது என்னது டோட்டல் பேரசைட், பார்ஷியல் பேரசைட். டோட்டல் பேரசைட்டில் வந்து டோட்டல் ஸ்டெம் பேரசைட்க்கு எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, டோட்டல் ரூட் பேரசைட்க்கு எக்ஸாம்பிள் பெலனோஃபோரா, ஒரபான்சி அண்டு ரஃப்லெஷியா. See here, Balanophora, Orabanchi and Rafflesia are the total root parasite. So next வந்து hemiparasites. Hemiparasites is otherwise called partial parasites. Partial parasite அப்படின்னா என்னன்னா, the organisms which derive only water and minerals from their host plant while synthesizing their own food by photosynthesis are called ஹெமிபாரசைட். பார்ஷியல் பேரசைட் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, பேரசைட் அப்படின்னாவே டிபெண்டிங் அப்பான் அதர் ஆர்கானிசம், ஹோஸ்ட் பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே டோட்டல் ரூட் பேரசைட்லேயோ ஸ்டெம் பேரசைட்லேயோ என்னாகும், உணவு நீர் எல்லாமே வந்து ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இங்கே ஹெமிபாரசைட்டில் என்ன பண்ணுன்னா, வாட்டர் கண்டென்ட்டையும் மினரல்ஸையும் மட்டும் என்ன பண்ணும், ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓன் மெட்டீரியல்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஓன் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ சச் எ டைப் ஆஃப் பேரசைட்ஸ் ஆர் பேரசைட்ஸ் ஆர் பார்ஷியல் பேரசைட்ஸ். இந்த பார்ஷியல் பேரசைட்ஸில் வந்து விஸ்கம் அண்டு லொராந்தஸ் ஆர் பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட்ஸ். விஸ்கம் அப்படின்றது பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட், விஸ்கம் அண்டு லொராந்தஸ் அப்படின்றது பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட். சாண்டல்வுட் இஸ் எ பார்ஷியல் ரூட் பேரசைட். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் இல்லைன்னா மேட்ச் இட் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? த parasitic plants produce the hostorial roots inside the host plant to absorb nutrients from the vascular tissues of the host plant. ஸோ இந்த வந்து ரூட் பேரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட்டோ பார்ஷியல் ரூட் பேரசைட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா, ஹாஸ்டோரியா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்டை வந்து ஹோஸ்ட் பிளான்ட்குள்ளே சைலம் வரைக்கும் பெனட்ரேட் பண்ணும். அந்த மாதிரி சைலம் வரைக்கும் பெனட்ரேட் பண்ணும்பொழுது அது வந்து வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் தட் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இட் கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு பார்ஷியல் பேரசைட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து காம்படிஷன், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து இதில் வந்து காம்படிஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஆர்கானிசம் ஆர் ஸ்பீசிஸ் இன் விச் போத் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்டு. காம்படிஷன் அப்படின்னக்குள்ளார என்னது, 2 ஆர்கானிசமும் வந்து இன்ட்ராக்ட் இருக்கும், அதில் 2 ஆர்கானிசமுமே வந்து சஃபர் ஆகும். அதுதான் வந்து காம்படிஷன்ஸ். ஓகே, ஸோ காம்படிஷன் இஸ் த severest in population that has irregular distribution. Competition is classified into intraspecific and interspecific. ஸோ காம்படிஷன் எதுக்கு நடுவில் நடக்கும், இப்போது ஒரே கிளாஸில் படிக்கிற 2 பசங்களுக்கு தான் காம்படிஷன் நடக்கும், மார்க் அதிகமாக வாங்குறதுன்னு இல்லையா? ஸோ அது வந்து என்னது அப்படின்னா, பிட்வீன் இட் இஸ் அன் இன்ட்ராஸ்பெசிஃபிக் அண்ட் இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா, சேம் ஸ்பீசிஸ்க்கு நடுவில், அதாவது 2 ஒரே மாதிரியான சிற்றினங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய காம்படிஷன் வந்து இன்ட்ராஸ்பெசிஃபிக். இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இப்போ உங்கள் கிளாஸ்லேயே இருக்கக்கூடிய 2 பேருக்கு நடுவில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடந்தால் அது வந்து இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன். சப்போஸ் ஸ்கூல் ஃபஸ்ட்டு யார் வாங்குறது, பயாலஜி குரூப்லேயே அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லேயே அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடந்தது அப்படின்னா அது வந்து இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஓகேவா? ஸோ இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்றதுன்னா, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி சேம் ஸ்பீசிஸ். திஸ் காம்படிஷன் இஸ் வெரி சிவியர் பிகாஸ் all the members of species have similar requirements of food, habitat, pollination, etc. and they also have similar adaptation to fulfill their needs. ஸோ இன்ட்ராஸ்பெசிஃபிக்கில் வந்து என்ன இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரே மாதிரியான 2 சிற்றினங்களுக்கிடையே நடக்கக்கூடிய காம்படிஷன். அப்போ ஒரே மாதிரியான சிற்றினங்கள் அப்படின்னா அதனுடைய வாழிடம், வளரியல்பு, அதோட ஃபுட்டு, ஹேபிட்டேட், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், பாலினேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அதோட தேவைகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் அதுக்கிடையே இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? தென் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஸோ வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே நடக்கிறதுனால என்ன ஆகும்,
சம்டைம்ஸ் அதுக்கு நடுவில் வந்து அந்த அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் மேபி சம்வாட் இட் இஸ் காம்பன்சேட்டட். ஓகே, ஸோ அதாவது அங்கே காம்பன்சேஷன் ஆகிடும் இன்டர்ஸ்பெசிஃபிக்கில் வேறு சிற்றினங்களுக்கிடையே நடக்கக்கூடிய போட்டி அப்படின்றக்குள்ளார அதுக்கான தேவையான ஹேபிடேட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பிவோர்ஸ், லார்வா அண்ட் கிராஸ் ஹாப்பர் காம்படிட்டிங் ஃபார் ஃபோடர் ஃபார் ஃபோரேஜ் பிளான்ட், ட்ரீஸ், ஸ்ரப் அண்ட் ஹெர்ப்ஸ் ஆர் ஃபாரஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் சன்லைட். இப்போ ட்ரீஸ், ஸ்ரப் அண்டு ஹெர்ப்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அது எல்லாமே வந்து சன்லைட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும், வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் பாலினேஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட். ஸோ அப்போ வந்து என்னது, ட்ரீக்கு வேறு மாதிரியான அளவில் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் கிடச்சா போதும். அதே மாதிரி ஸ்ரப்புக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய, அதாவது சிக்கலான சூழ்நிலை வந்து அதிக அளவில் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமென்சாலிசம். ஸோ அமென்சாலிசம் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அன் interspecific interaction in one species is inhibited while the other species is neither beneficial or harmed. The inhibition is achieved by the segregations of certain chemicals called allelopathic substances. Amensalism is also called antibiosis. ஸோ இதில் என்ன அமென்சாலிசம் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன். இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரே வேறு சிற்றினங்களுக்கிடையே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனாக இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து பெனிஃபிஷியலாகவும் ஒன்று ஹார்ம்டாகவும் இருக்கும். ஓகேவா? த இன்ஹிபிஷன் இஸ் அச்சீவ்டு பை தி செக்ரியேஷன் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ் கால்டு அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்சஸ். அமென்சாலிசம் வந்து என்ன, ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பெனிசிலியம் நொடேட்டம் ப்ரொடியூசஸ் பெனிசிலின் டு இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா எஸ்பெஷலி ஸ்டஃபைலோகாக்கஸ். ஸோ இப்போ பென்சிலியம் நொடேட்டம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஹிபிஷன் அப்படின்னா தடை செய்யக்கூடியது. ஒரு உயிரினம் வந்து அதில் அந்த உயிரினம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் வந்து மற்றொரு உயிரினமோட வளர்ச்சியை வந்து தடை செய்யக்கூடியது தான் வந்து அமென்சாலிசம் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ பென்சிலியம் நொடேட்டம் அப்படின்றது ஒரு வகையான பூஞ்சை உயிரினம் இல்லையா? அது வந்து என்ன பண்ணும், க்ரோத் ஆஃப் பாக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. எஸ்பெஷலி ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அமென்சாலிசம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைகோடர்மா இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபங்கஸ் ஆஸ்பர்ஜில்லஸ். ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்ற ஒரு ஃபங்கஸோட க்ரோத்தை வந்து எது இன்ஹிபிட் பண்ணுது, ட்ரைகோடர்மா. தென் ரூட்ஸ் அண்ட் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் ஜக்லான்ஸ் நைக்ரா செக்ரியேட்ஸ் அண்ட் அல்கலைட் ஜங்க்லோன் விச் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ் ஆஃப் ஆப்பிள், டொமேட்டோ அண்ட் அல்ஃபா அரவுண்ட் இட். ஸோ அது வந்து என்ன பண்ணும், ரூட்ஸ் ஆஃப் ஹல்ஸ் ஆஃப் பிளாக் வால்நட் இருக்குல்லையா, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அல்கலாய்டு ஜங்க்லோன் அப்படின்றது ஆப்பிள், டொமேட்டோவோட சீட்லிங்ஸ், சிறிய அந்த சாப்லிங் இருக்கு இல்லையா, அதோட வளர்ச்சியும், அல்ஃபா அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் ஆல்கே, அதனுடைய வளர்ச்சியும் தடை செய்யக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி ஒரு உயிரினத்திலிருந்து, ஒரு ஆர்கானிசம், ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து செக்ரியேட் ஆகக்கூடிய அல்கலாய்டானது மற்றொரு ஆர்கானிசத்தோட வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து என்னது, அமென்சாலிசம்ஸ். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து interspecific interactions, co-evolutionary dynamics. Okay.